தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வருவாய் மாவட்டங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பாக விடியா திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் மாறி வருவது குறித்து கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை, கோகுல இந்திரா, வளர்மதி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதி ராஜாராம், குறிப்பாக பாலகங்கா, தியாகராய நகர் சத்யா, வெங்கடேஷ் பாபு, RS ராஜேஷ், KP கந்தன், அசோக் உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அதிமுக நிர்வாகிகளும் திரண்டிருக்கிறார்கள். அதாவது சென்னை மாநகரம், குறிப்பாக வள்ளுவர் கோட்டமே குலுங்குகிற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நாட்டையே ஒழுக்கக்கூடிய போதைப் பொருளாக இருக்கக்கூடிய கஞ்சா எண்ணெய், கஞ்சா சாக்லேட், மெத்தம்பிட்டமைன், குறிப்பாக பிரவுன் சுகர், இப்படி பல்வேறு போதைப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய காட்டாராய் ஓடக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. போதை வஸ்துக்களால் மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை தள்ளாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய அயலக பிரிவு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக 2000 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக, போதைப்பொருள் சாம்ராஜ்யம் நடைபெற்றிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக மதுரை சென்ற சென்னையிலிருந்து மதுரை சென்ற பொதிகை விரைவு ரயிலில் 30 கிலோ மெத்தபெட்டமின் சில தினங்களுக்கு முன்பு பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போன்று சம்பந்தப்பட்ட அந்த கைது செய்யப்பட்ட நிர்வாகியினுடைய இல்லத்தில் இருந்து 6 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. கொடுங்கையூர் குப்பை பகுதியில் இருந்து போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பறிமுதல் செய்யக்கூடிய, பறிமுதல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அதாவது சென்னை மாநகர காவல்துறை, தமிழக காவல்துறை, தமிழக காவல்துறையிலேயே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இருக்கிறது. இவர்களெல்லாம் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களா? இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. குறிப்பாக இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் கடந்த 27ஆம் தேதி அவர் அறிவிப்பினை வெளியிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினுடைய முன்னெடுப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்கால தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே போன்று இளைஞர்கள் எப்படி போதையால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், போதையிலே தள்ளாடக்கூடிய நிலைமைக்கு இந்த 32 மாத கால விடியா திமுகவுடைய ஆட்சி எப்படி தமிழகத்தை மாற்றி இருக்கிறது. இதுதான் இந்த திமுக அரசினுடைய சாதனையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் ஒரு அரசு கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக ஒரு அரசு பாடுபட வேண்டும். ஒரு அரசு எதிர்கால தலைமுறையை சீரழிக்கக்கூடிய, இளைய தலைமுறையை சீரழிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசு எதற்கு என்கிற கேள்வி எழுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு விடியா ஒரு ஆட்சியாக இந்த திமுக ஆட்சியினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் கேந்திரமாக, போதைப்பொருள் இடங்களாக, போதைப்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்து கிடக்கிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பு என்கிற ஒரு நிலை எழுகிறது. இதனை தடுக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்விகள் எழுகிறது. போதைப் பொருளால் இன்றைக்கு தள்ளாடக்கூடிய தமிழகத்தை இனிமேலும் காப்பாற்ற முடியாது என்கிற நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாது என்கிற அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்கக்கூடிய, மூளையாக செயல்படக்கூடிய முக்கிய புள்ளிகள் யார்? குறிப்பாக திமுகவுடைய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக், அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகள் இது மிகப்பெரிய அளவில் போதை சாம்ராஜ்யமாக ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் யார் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களுக்கு மூலம் எங்கிருந்து இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, எங்கு தயாரிக்கப்படுகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமிழகத்தில்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பை இன்றைக்கு அவருடைய எண்ணங்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகள் தலைமையில், முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில், மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இன்றைக்கு அனைத்து வருவாய் மாவட்டங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மக்களுடைய ஏகோத்த ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருளுடைய சாம்ராஜ்யத்தை எப்பொழுது தமிழகத்திலிருந்து விடுவிப்பது, தமிழக மக்களை எப்பொழுது காப்பாற்றுவது என்பது குறித்து தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை, அங்கு உரையாற்றக்கூடிய உரைகளை தொடர்ந்து பார்க்கலாம். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.